மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் இனிய வணக்கம் ஐயா. இன்னைக்கு திங்கக்கிழமை, வாரத்துல முதல் நாள் சொல்லுவாங்க இல்லையா, ஞாயிற்றுக்கெல்லாம் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் நாள். சும்மா இன்னைக்கெல்லாம் பரபரப்பா ஒரு நிகழ்வுகளும் பரபரப்பா போயிருந்தது. டிஎம்கேக்கு சுத்தி 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 அப்பா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நிறைய உண்மைகள், நிறைய லஞ்சம் வாங்கின கேசுகள், நிறைய ஊழல் கேசுகள், சில பல கைதிகள் எல்லாமே இன்னைக்கு நடந்துச்சுங்க ஐயா. அது எல்லாத்தையும் லைனா இன்னைக்கு லிஸ்ட் போட்டு நம்ம பார்க்க போதும். ஓகே, ஸோ வீடியோவை ஸ்டார்டிங்ல இருந்து எந்த வரைக்கும் மிஸ் பண்ணாம கொஞ்சம் பாருங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் அந்த இதே போல மோர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் ரெகுலரா வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு மினிஸ்டர் சரத்குமார், சரத் இருக்காது இல்லைங்களா, ஜெயில் சரத்ன்னு அன்பால அழைக்கப்படும் டிவிகே நபர், அவரு எதிர்த்து அவர் பதவி விலக வேண்டும் அப்படின்ற ஒரு மேட்டரை முன்னெடுத்து திமுகவின் இளைஞரணி அப்படின்னு சொல்லிக்கப்படுற இந்த 60 வயசு 50 வயசு 40 வயசு இப்படியெல்லாம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு போராட்டத்தை ஏற்படுத்தினாங்கய்யா. உடனே போலீஸ் எல்லாம் அடிச்சு தூக்கி போடு அப்படின்ட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டாங்க. ஏன்னு கேட்டதுக்கு, முறைப்படி 5 நாளைக்கு முன்னாடியே இவங்க பர்மிஷன் வாங்கணும். ஒரு நாள் 2 நாளைக்கு முன்னாடி பர்மிஷன் வாங்கினீங்கன்னா நாங்களாம் பர்மிஷனை டினே தான் பண்ணுவோம், பர்மிஷன் கொடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு மேட்டர் சொன்னாங்க. இது எங்க இந்த மாதிரி மேட்டர்லாம் எனக்கு கேட்கும் போது, போன ஆட்சியில தாவேகாக்கு எதுக்குன்னா ஒரு இதுதான் பர்மிஷன் டினேட் ஆக்சஸ் டினேட்னு வரும் இல்லைங்களா, அதே போலதான் வந்துட்டு இருந்தது. இதுலயும் ஹைலைட் என்னன்னா, சேகர் பாபு அவர்களை, பிரியா ராஜன் அவர்களை, இவங்க எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்றன்ற பேர்ல தூக்கி எங்கேயும் உள்ள வச்சாங்க இல்லையா, உள்ள வைக்கல, அதான் அந்த மண்டபத்தை உட்கார வைக்கிறதுக்கு எல்லாம் பிடிச்சுன்னு போவாங்க இல்லையா. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு நிஜமாவே ஆனந்தமா தான் இருந்தது. ஏன்னா போன ஆட்சியில அந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டமா போராடினாங்க. அப்பெல்லாம் இவங்க கண்டுக்காம அப்படியே ஒரு மாதிரி பண்ணிட்டு எகத்தாளமா பேசிட்டு போனாங்க. ஞாபகம் இருக்குங்களா? அப்படியா? அப்பெல்லாம் யாரும் சொல்லியே, ஆனா பத்திரிகைலாம் சொன்னீங்க, யாரு நீங்க? எதுக்கு எடுத்தாலும் திமிரு பேச்சு, நக்கல் பேச்சு, தான் தான் பெரிய இவன் அப்படின்ட்டு சுத்தி இருந்தார். ஞாபகம் இருக்குங்களா? எல்லாத்துக்குமே ஆப்படிக்கிற மாதிரிதான் இந்த ஆட்சியில இவருக்கு அப்படியே ரிப்பீட் ஆகுது. அதான் முன்னாடி நீ என்ன முன்வினை, முன்னாடி நீ என்ன செஞ்சியோ அதுதான் உனக்கு பாயின்னுவாங்க இல்லையா, அதே இதுதான் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஆனா நிஜமாவே அந்த தூய்மை பணியாளர்களை அடிச்சு புடிச்சு எல்லாத்தையும் போலீஸ்ல வச்சு அரெஸ்ட் பண்ணி ஏத்தின்னு போனீங்களே, ஞாபகம் இருக்குங்களா? அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்கணும். என்ன அடிக்காம தூக்கிட்டு போயிட்டாங்க உங்களை எல்லாம், அததான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. மற்றபடி எனக்கு ஓகே தான்ப்பா. அப்புறம் ஜென்சி மீட்டிங்னு ஒரு கேவலமான ஒரு செருப்பை கழட்டி அடிச்சுவிடுவோம் ஒருத்தனையும். ஒரு கேவலமான ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க டிஎம்கேல. என்ன பண்ணிட்டு இருக்கீங்களாட்டே நீங்க விடுங்கடா, நீங்க எல்லாத்தையும் நீங்க அவங்க அப்படி பண்றாங்க இவங்க இப்படி பண்றாங்க எல்லாத்தையும் சொல்லுங்கடா, செய்யுங்கடா, ஒன்னும் பிரச்சனை இல்லை. அந்த ஆட்சியை குறை சொல்றீங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. டிவிக்கே குறை சொல்றீங்களா, விஜய் குறை சொல்றீங்களா, இல்ல மற்ற எம்எல்ஏக்களையும் மினிஸ்ட்ரியோ குறை சொல்றீங்களா, எல்லா டேஷும் பண்ணிட்டு போங்கடா. என்ன விலைக்கு அன்னைக்கு அந்த பல்லவின்ற ஒரு அம்மா எம்எல்ஏ, அந்த அம்மாக்கு குழந்தை அவங்க வின் பண்ணப்பதான் பிறந்தது. அந்த அம்மா எங்க போனாலும் குழந்தைய தூக்கிட்டு போடுறது, அதை வச்சு இமிடியேட் பண்ணிட்டு இருக்கீங்க. வெக்கங்கட்ட நாய்களா, வெக்கமான சுடு சோதனை எதுவும் இருக்கிறது இல்லை. அப்படி இமிடியேட் தான் பண்ணுவீங்களா? அந்த மாதிரி குழந்தைய தூக்கிட்டு போறது, அதை சிரிச்சு ரசிக்கிறீங்க. இல்ல உங்களுக்கு எல்லாம் நீங்களும் அதை பண்றதும் ஒரு பெண் தானே. ஏமா நீ உனக்கும் ஒரு குழந்தைகள பிறக்கும் போது எப்படிமா நீ எதுனா எங்கன்னா போகும்போது 1 மாசம் குழந்தைய நீ விட்டு போயிடுவியாமா? 1 மாசம் 1.5 மாசம் குழந்தைய எங்க போனாலும் தூக்கிட்டு போவே, இல்லை விட்டு போயிடுவியா? அவங்களுக்குன்னு ஒரு பர்சனல்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் தான் ப்ரொஃபஷனல், அதெல்லாம் பார்ப்பாங்க. ஆனா வெக்கமே இல்லாம அதெல்லாம் வச்சு இமிடேட் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் சத்தியமா சொல்றேன், இப்படிலாம் பண்றீங்கன்னா உங்களுக்கெல்லாம் அந்த அந்த சுய புத்தி கூட இல்லை. இப்படியே பண்ணிட்டு இருங்க. இந்த ஜென்சி மீட்டிங் எல்லாம் தோத்தப்பறம் தான் போடணும்னு தோணி இருக்குது. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஊத்தி மூட்டிட்டு தான் போறீங்க. இப்படியே நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, சீரியஸா சொல்றேன். ஆனா இப்படி பண்ணதுக்கு சத்தியமா நீங்க எல்லாம் ஏதோ ஒரு விஷயத்துல அனுபவிப்பீங்கம்மா. அது இப்படி பண்ணவங்க, அதை ரசிச்சு ருசிச்சு வீடியோ எடுத்தவங்க, சிரிச்சவங்க எல்லாருமே கண்டிப்பா அனுபவிப்பீங்க. அப்புறம் அதிமுக ஆல்ரெடி ஒரு 5 பேரு 5 எம்எல்ஏக்கள் நாக் அவுட், அதான் எல்லாரும் ராஜினாமா பண்ணிட்டாங்க. இன்னைக்கு பார்த்து திடீர்னு எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள், அதாவது கரூர் தொகுதியில நின்று அவருமே, இல்லப்பா நானும் ராஜினாமா பண்றேன், எனக்கு இங்க பிடிக்கல, ஏடிஎம்கேல எடப்பாடி அவர்கள் பிடிக்கல, திடீர்னு தான், யாருக்குமே எதிர்பார்க்கல அவர் ராஜினாமா பண்ணுவாருன்னு எதிர்பார்க்கல. திடீர்னு பார்த்தா போயிட்டு ராஜினாமா.
போயிட்டு காலையிலேயே இவர்கிட்ட சபாநாயகர்கிட்ட கொடுத்துட்டாரு, ராஜினாமா கருத்தை ஏத்துக்கோங்கன்னு. அவரும் ஏத்துட்டாரு. இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎம்கேலே 6 பேர் ரிசைனு. கிட்டத்தட்ட 47 எம்எல்ஏக்கள் 6 போயிடுச்சுன்னா இன்னும் 41 எம்எல்ஏக்கள் தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட வரப்போத பை எலெக்ஷன்ல 7 தொகுதிக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க விஜய் அவர்களோட சேர்த்தி. ஸோ இன்னும் வேற யாருன்னா ராஜினாமா பண்ணுவாங்களா என்ன ஏதுன்னு தெரியல. ஆக்சுவலி வைகோ கேங்கை இழுத்து ஒரு 2 பேர்த்த ராஜினாமா பண்ண வச்சிடலாம் அப்படின்ட்டு விஜய் அவர்கள் பார்த்தாரு. பட் வைகோ கேங்ல வைகோ மட்டும்தான் வந்தாரு. ஏன்னா அவங்க எல்லாம் உதயசூரியன் சின்னத்துல நின்றதுனால இல்ல நாங்க வந்து இருக்கிற பதவி வந்து தக்க வச்சுக்கணும்ட்டு ஓட்டாங்க. நாங்கெல்லாம் போறோம்ப்பா, நாங்கெல்லாம் உதயசூரியன் கூடயே போயிட்டு ஜாயின் அடிக்கிறோம், நாங்கெல்லாம் இந்த பக்கம் வரலப்பா அப்படின்ட்டு ஓட்டாங்க. அதை வந்து பளிச்சுன்னு வைகோ அவர்கள் ஐயோ அப்படின்ட்டு டைரக்டாவே சொல்லிட்டாரு. விஜய் அவர்கள் வந்து 2 பேர்த்தையும் ராஜினாமா பண்ண சொன்னாரு, நானே வந்து போயிட்டு பிரச்சாரம் எல்லாம் பண்றேன்னு சொன்னாரு அப்படின்ட்டு. ஆனா ஃபர்ஸ்ட் நாள்ல இருந்தே உங்களோட வேலையை காட்டுறீங்க பத்தியா வைகோ அவர்களே, அப்படிதான் இருக்கு நீங்க பண்ணது. அவரு உங்ககிட்ட பர்சனலா சொன்ன விஷயத்த நீங்க பப்ளிக்கா சொன்னது அது ரொம்ப மோசம். பட் ஓகே, உங்களுக்கு விருப்பப்படி நீங்க வந்துட்டீங்க. பட் விஜய் அவர்கள் கூடயாச்சும் ப்ராப்பரா வந்து விஜய் அவர்களுக்கு கை கொடுத்து கட்சி இன்னும் கொஞ்சம் முன்னேற்ற வழிய பாருங்க. இன்னொன்னு எனக்கு என்ன தோணுன்னா, கரூர்ல மெயின் இஷ்யூ வந்து விஜய் அவர்களுக்கு கரூர்ல தான் ஆச்சு. அதே கரூர்ல தான் மதியழகன் அவர்களும் நின்னாது. அவர் தான் செகண்ட் பிளேஸ்ல வந்தாரு. இப்போ விஜயபாஸ்கர் அவர்கள் ராஜினாமா பண்ணிட்டாரு, அதே இடத்துல போட்டி விட்டாரு. இப்ப திரும்பியும் விஜயபாஸ்கர் அவர்களையே நிறுத்த வைப்பாரா கரூர்ல, இல்ல இவ மதியழகன் அவர்களை நிறுத்த வைக்க போறாரா என்ன எது எனக்கு ஒண்ணும் புரியல. ஏன்னா இவரை நம்பி இவரு வந்துட்டாரு, அவரை நம்பிதான் அவரு இருக்காரு. 2 சைட்லயுமே ஒண்ணுமே புரியல. அந்த அளவுக்கு ஒரு சுச்சுவேஷன்ல வந்து போயிட்டு இருக்கு. இந்த பிரச்சனைகளை எல்லாம் மண்டே காலங்காத்தாலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 கோடி ரூபாய் ஸ்கேம் அடிச்சுங்கிறாங்க. அதாவது நீங்க ஒரு ஸ்கூல் ரன் பண்றீங்கப்பா, நீங்க ஒரு ஹையர் ஸ்கூலோ இல்ல மெட்ரிக்கோ இல்ல சிபிஎஸ்சியோ ஏதோ ஸ்கூல் ரெடி பண்றீங்க. உங்க ஸ்கூல்ல எல்லாம் வந்து இந்த இன்ஸ்பெக்ஷன் எல்லாம் வருவாங்க இல்லையா, வந்து அது இருக்கா இது இருக்கா எல்லாம் நல்லா இருக்கா எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுக்கு அப்ரூவல் எல்லாம் கொடுப்பாங்க இல்லைங்களா. அந்த மேட்டர்ல மட்டும் பிடி அரசகுமார் சும்மா கிட்டத்தட்ட தெரிஞ்சு மட்டும் 100 கோடி ரூபாய் அடிச்சிருக்காங்க. 100 கோடி. சரி, இப்ப இவரு 100 கோடி அடிச்சா இவரு மேல இருக்கிறவருக்கு எப்படியும் கிட்டத்தட்ட பல்கா போயிருக்கும் இல்லையா. யாரு கல்வித்துறை அமைச்சர், யாரு நடிப்பு அரக்கன் அன்பில் பொய்யாமொழி, மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தாங்க. இப்ப அடுத்து இவங்களை நோண்ட ஆரம்பிச்சாங்கன்னா அவருக்கு அடுத்து அவங்களோட இதுக்குதான் வரும். இருங்க, சின்னதா இப்பதான் 100 கோடியில் சிக்கியிருக்காங்க. ஒரு ஸ்கேமா வெளியே வருது. இன்னைக்கு இது மட்டும் இல்லாம சிவகுமார், எக்ஸ் மினிஸ்டர் சிவகுமார் அவர்களும் ஒரு சம்பவத்துல மாட்டியிருக்காரு. அதாவது ஒரு நபர் வந்து அவரோட பையனுக்கு டிரான்ஸ்போர்ட்ல வந்து வேலை வாங்கறதுக்கு, ஏன்னா இவர் சிவகுமார் அவர்கள் தான் லாஸ்ட் இதுல டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டரா இருந்தாரு. அவர் பையனுக்கு வேலை வாங்குறதுக்கு கிட்டத்தட்ட 25 லட்சமோ 27 லட்சமோ வந்து கொடுத்துருக்காரு சிவகுமாரோட பிஏ கிட்ட. ஸோ அதுக்கப்புறமா போயிட்டு இவரை வந்து தலைமை செயலகத்திலேயே போய் பார்த்துட்டும் வந்திருக்கா. அப்படி பார்த்துட்டு வந்ததுக்கு இல்லைங்க ஓகே அமௌண்ட்ல ரிசீவ் ஆயிடுச்சு, உங்களுக்கு வேலையெல்லாம் போட்டலாம், உங்க பையனுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல வேலை வந்துடும் அப்படின்ற மாதிரி யார் சொன்னது? சிவகுமார் அவர்களே சொல்லியிருக்காவா, மினிஸ்டர் சிவகுமார் அவர்களே. சோ கடைசியா பார்த்தா வேலையும் கிடைக்கல, ஒன்னும் கிடைக்கலன்னு உடனே இந்த மனுஷன் கொதிச்சுட்டு அப்படி இவரு வேற ஏதோ கவர்மெண்ட் அபிஷியலாம் ரிட்டையர்டா, அவரு வேற கொதிச்சுட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா அப்படி இந்த மாதிரி அமௌண்ட் வந்து நான் கொடுத்துருக்கேன், அவரையும் நான் போய் டைரக்டா பார்த்துட்டு வந்திருக்கேன், ஸோ எனக்கு நியாயம் கிடைக்கணும், இந்த மாதிரி ஆயிருக்கு அப்படின்ட்டு அவரு போட்டு உடைச்சிட்டா அப்படியே உண்மைய எல்லாம் அங்க பிச்சுக்கின்னு போயினுக்குது. ஒரு ஊழல்லாம் வெளியே வருது. இப்ப அடுத்தடுத்து இப்போ சாயங்காலம் ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தேன். யாரோ மாவட்ட செயலாளரோ வட்ட செயலாளரோ ஏதோ அவருமே ஏதோ இதுல ஜாப் வாங்கிட்டதுன்னு சொல்லிட்டு 30 லட்சமோ 20 லட்சமோ ஏதோ வாங்கியிருக்கு அப்படியா. அந்த நியூஸுமே போயிட்டு இருக்கு. இப்போ பாலிமர்ல தான் போட்டிருக்காங்க. இதெல்லாம் சன் டிவில போட மாட்டாங்க, கவரே பண்ண மாட்டாங்க. ஸோ தயவு செஞ்சு சன் டிவி பக்கம்லாம் போய் பாத்துறாதீங்க, தயவு செஞ்சு வேற என்ன நியூஸ் சேனல் பாருங்க. பாலிமர்ல இப்பதான் போட்டிருந்தாங்க. அது அந்த நியூஸ் பத்தி இன்னும் விடாவதியா தெரியல. வந்துச்சுன்னா அதையுமே நாளைக்கு நம்ம பேசி விட்டுருவோம். அப்புறம் இந்த பாட்டிலுக்கு 10 ரூபாய் பாட்டிலுக்கு 10 ரூபான்ட்டு பெரிய மேட்ரு ஒன்று போயிட்டு இருக்கு இல்லைங்களா. ஆனா தமிழ்நாடு கவர்மெண்ட் இனிஷியேட்டிவா ஒரு மேட்ரை வந்து கிளியரா ஒன்று முடிவு பண்ணியிருக்காங்க. அதாவது உங்ககிட்ட பாட்டில கொடுத்து அமிச்சுட்டு நாங்க வந்து 10 ரூபாய்க்கு நீங்க அந்த ரிட்டர்ன் பண்ணும்போது கொடுக்கறதுக்கு நாங்க பாட்டில டைரக்டா எம்ஆர்பியே பிக்ஸ் பண்ணிடுறோம். இந்த எக்ஸ்ட்ரா 10 ரூபா வாங்குறது 20 ரூபா வாங்குறதுலாம் கிடையாது. இப்ப 150 ரூபா அப்படின்னா பாட்டில் காசோட சேர்த்திதான் அது 150 ரூபா. சரிங்களா? இதுக்கு மேல நீங்க பாட்டில் எடுத்துன்னு வந்து ரிட்டர்ன் கொடுத்தீங்கன்னா அந்த 10 ரூபா தரப்படும். இல்ல அப்படின்னா அவ்வளவுதான் அந்த 10 ரூபா. ஏன்னா இது சீரியஸாவே சொல்றேன். இப்ப நிறைய பேர் வாங்குறாங்க, பாட்டில வாங்குறாங்க. ஏன்னா எல்லாருமே போயிட்டு பாட்டில ரிட்டர்ன் பண்ணிட்டு அந்த 10 ரூபா வாங்குறாங்களா என்ன? கிடையாது இல்ல.
ஸோ அதுக்காக தான் ஃபிக்ஸ்டா பண்ணிட்டது. பாட்டிலே உனக்கு 150 ரூபான்னு போட்டுருச்சு, பாட்டிலே 150 ரூபான்னு போட்டா நீ அந்த 150 ரூபாய் கொடுத்துட்டு வாங்கிட்டு போ அப்படின்ற மாதிரி ஒரு இது வந்து கொண்டு வர போதாதாங்க. இதுக்கு மேலே வந்து அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி மினிஸ்டர், டாஸ்மாக் மினிஸ்டர் விக்னேஷ் அவர்கள் வந்து இப்போதான் அந்த மேட்டரை வந்து சொல்லிட்டு இருக்கு. அப்படி ஸோ ஃபியூச்சர்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒன்றுமே கிளியரா வந்து சொல்லியிருக்காதுங்க. அங்க வேலை செய்யறவங்களுக்கு சம்பளம் வந்து கம்மியா தான் இருக்கு, அது இன்க்ரீஸ் பண்றதுக்கு என்ன விஷயமோ நாங்க கண்டிப்பா அதை வந்து பண்ணுவோம். ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்க, எங்களுக்கு சம்பளம் கம்மி, நாங்க அது கொடுக்கணும் இது கொடுக்கணும் அப்படி இப்படின்ட்டு சொல்றாங்க இல்லையா. ஸோ அதுக்காகவே என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து அதுக்கான இதை வந்து நாங்க உங்களுக்கு பண்ணி தரோம், சம்பளத்தையும் உயர்த்தத்துக்கு பார்க்கலாம், என்ன எங்களால முடியுமோ நாங்க பண்ணி தரோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் கரூர்னு சொன்னாலே உங்களுக்கு யாரு ஞாபகம் வருங்க? செந்தில் பாலாஜி தானே ஞாபகம் வரும். ஆனா அந்த கரூரையே ஒரு மனுஷன், கரூர் சுரேஷ்னு ஒரு மனுஷன் சும்மா கலக்குன்னு கலக்கிதுக்காதுங்க. நீ எந்த கட்சியா இருந்தாலும் சரி அவர்கிட்ட தான் போயிட்டு வட்டிக்கு காசு வாங்கணுமா? யாரு ஏவா வேலு இருக்கு அப்படி இல்லைங்களா? திருவண்ணாமலையை கலக்குற, திருவண்ணாமலையை கண்ட்ரோல் வச்சிருக்க தலைவர் ஏவா வேலு, அவரோட பிஏ வாங்க ஒரு இதுலயும் கூட தான் இருப்பாரு. தலைவரோட வேலையே என்ன தெரியுங்களா? அவர் வந்து ஒரு கரன்சி குடனே வச்சிருக்காரு. அதாவது உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு லட்சக்கணக்கில் எல்லாம் காசு கொடுக்க மாட்டாங்க, அச்சா கோடி தான். என்ன அது வந்து ஒரு கம்பெனி மாதிரி ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து சம்ரி இன்ஃப்ரா டெவலப்பர்ஸ் அப்படின்ட்டு ஒரு கம்பெனியவே ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், கிரவுண்ட் ஃப்ளோர், ஒரு 3 ஃப்ளோரை வச்சுன்னு இப்ப அவரை போய் நீங்க மீட் பண்ணோம் அப்படின்னா ஏவா வேலு அவர்களின் அப்பாயின்மெண்ட் இருக்கணுங்களா? அப்பதான் அவர் வந்து உங்களை மீட் பண்ணுவா அப்படிங்களா. அவங்க வந்து சப்போஸ் உங்களுக்கு என்ன கான்ட்ராக்ட் எடுக்கணும் அப்படின்னா ஒரு நம்பரை வந்து எழுதி தந்துருவா அப்படிங்களா. அந்த நம்பரை எடுத்துட்டு போய் நீங்க போனீங்கன்னா போதுமா, உங்களுக்கே ஆபீசர்ஸ் எல்லாம் டைரக்டா கால் பண்ணி உங்களுக்கு கான்ட்ராக்ட் எல்லாம் ஓவதுங்க அப்படின்னு இருவாங்களாம். இன்னொன்னு இந்த வட்டிக்கு எப்படின்னா, இப்ப நீங்க எலெக்ஷன்ல நிக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு 20 கோடி 30 கோடி வேணும் அப்படின்னா எல்லாமே தலைவர் தான் ஸ்பான்சராங்க. திமுக இருந்தாலும் சரி, ஏடிஎம்கேவா இருந்தாலும் சரி, பிஜேபி எல்லாத்துக்குமே தலைவர் தான் ஸ்பான்சர் பண்ணியிருக்காருங்க. ஸ்பான்சர் தான் காசு வட்டிக்கு கொடுத்துருக்காரு, ஃப்ரீயா கொடுக்கலங்க, எல்லாமே வட்டிக்கு கொடுத்துருக்காரு. இதுல என்னாச்சுன்னா திமுக காரங்களே தான் தலைவரை போட்டு கொடுத்துருக்காங்க. எதுக்கு? எல்லா மேட்டரும் முடிஞ்சிச்சு, நிறைய பேர் காசு வாங்கினவங்களால வின் பண்ண முடியல, ஸோ என்ன பண்றது, வட்டி கட்ட முடியல, ஸோ தலைவரை போட்டும் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த காசெல்லாம் எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஆம்புலன்ஸ்ல வச்சு அமௌண்ட்டை எடுத்திருக்காங்க. அதான் அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது, ஆம்புலன்ஸ்ல வச்சு கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த அவசரம், எலெக்ஷன் டியூட்டி, ஆன் டியூட்டி, தேர்தல் அவசரம், அந்த மாதிரிலாம் வண்டி இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி வண்டியில எல்லாம் வச்சு கதைத்திருக்காங்க இந்த காசெல்லாம். எனக்கே அதெல்லாம் யோசிக்கும் போது இந்த படத்துல கூட இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்களா, அந்த அளவுக்கு ஒரு செட்டப் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இதே செட்டப் வந்து சென்னையில வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காராம். இப்ப தலைவர் சென்னையில ஓபன் பண்ணிட்டாராம் பிரான்ச்ச. இந்த டைம்ல தான் டிஎம்கே காரங்க 2 பேரோ 3 பேரோ போயிட்டு இந்த மாதிரிலாம் நடந்துச்சு, எங்களால முடியல, காசு திருப்பி தர முடியல அப்படின்ட்டு கம்ப்ளைண்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட்டை இப்ப எல்லாத்தையும் எடுத்து சும்மா வச்சு எழுத போறாங்க. ஒரு கேஸா வெளியே வந்திருக்க போகுது. ஏன்னா ஆல்ரெடி வேலை ஆல்ரெடி இப்பதான் ஒரு கேஸ் ஒண்ணு போட்டாங்க. போடாத ரோட்டுக்கு 3 கோடி 20 லட்சம் கணக்கு கட்டியிருந்தார் இல்லையா, அந்த கேஸ் ஒண்ணு போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது 40 லட்சம் ரூபாய் வீட்டுல சிக்கனதா சொன்னாங்க, அந்த கேஸ். எல்லாம் கேஸ் இருக்கும் போது திடீர்னு அவரோட புதல்வன், அதாவது அவரோட பிஏவும் சிக்கியிருக்காரு. அதுவும் பல்கா தான் டிரான்ஸ்பர், கம்மியெல்லாம் இல்ல, பல்கா கோடிக்கணக்கில் பல கோடிக்கணக்கில் டிரான்ஸ்பர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாமே சிக்க போறாங்க. அதான் விஜயவர்கள் சொன்ன மாதிரி தப்பு செஞ்சவங்களை விட மாட்டோம், தப்பு செய்தவங்களையும் விட மாட்டோம், இதுக்கு முன்னாடி செஞ்சவங்களையும் விட மாட்டோம் அப்படின்னு சொன்னார் இல்லையா. அதே போலதான் ஒருத்தங்களையா, அதுவும் திங்கட்கிழமை அன்னைக்கே இத்தனை நியூஸும் வந்திருக்குன்னா ரொம்ப பெரிய விஷயம் தான். நாளையில இருந்து டெய்லியும் ஒரு நியூஸா வரும் போல. ஏன்னா இப்பதான் அந்த ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகளுக்குலாம் ஒரு மீட்டிங் ஒன்று போட்டாது, மாநாடு. இன்னைக்கு ஒன்று முடிஞ்சு, நாளைக்கு வேற இருக்கு. ஸோ நாளையில இருந்து அடுத்த ஸ்டெப் எல்லாம் என்னென்ன எடுக்க போறாங்க என்னதுன்னு தெரியல. ஏன்னா இந்த மெயினா இந்த போதைப் பொருள் நடமாட்டெல்லாம் கண்ட்ரோல் பண்ணாங்கன்னாவே சட்ட ஒழுங்கு பிரச்சனை நிறைய இடத்துல வந்து இதா இருக்கும். ஸோ அதை மெயினா வந்து கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஓகே நண்பா, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம்.